ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் அம்மா வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. பீகார் ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை வந்து எப்படி செய்ய போகிறாங்கன்னா, பீகார் ஸ்டைலில் வந்து அதை வந்து இடித்து அதுலேருந்து இதை எடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பாலை வச்சு செய்ய போகிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே நீ கிடையாது. நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேர் மட்டும். நம்ம தேவா இருக்கான் 4 பேர் மட்டும்தான். பாக்கி எல்லாம் வந்து அங்கே திருவிழாவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் போகலை. எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என் நாத்தனா குழந்தை பிறக்க போகிறனால ஸோ அதுக்கு அவங்க அப்போ போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போகலை. ஸோ வாங்க எங்கள் அம்மா பார்க்கலாம். நான் 3 பேர் மட்டும்தான். ஸோ நல்லா செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நான் செய்யலாம் இருந்தேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி சாப்பிடணும், இந்த ஊரில் செய்கிற மாதிரி சாப்பிடணும். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை பாருங்க. இதுதான் வந்து எங்களோட சின்ன உரல், அதாவது மசாலா கொட்டுற உரல். இது வந்து பச்சரிசி நேற்று நைட்டே வந்து இல்லை காலையில் தான் ஊற வச்சேன். 1.5 படி ஊற வச்சுட்டு அதை வந்து இப்போ இந்த சல்லடை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது மேலே நல்லா கழுவிட்டு மேலே வச்சோம்னா தண்ணியெல்லாம் கீழே எடுத்துட்டு அந்த மேலே உள்ள அரிசி மட்டும் அப்படியே இதுதான் இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா பதமா. ஸோ அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா இடித்தோம்னா இந்த இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி சல்லடையில் வந்து சளிச்சிக்கணும். சளிச்சோம்னா உங்களுக்கு கிடைச்சிடும். வந்து வீடியோ ஸ்டாண்ட் வச்சுட்டேன். வீடியோ அது பாட்டெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து வேலை இருக்குது, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து மேலெல்லாம் துணி காயுது, அப்புறம் வீட்டிலலாம் கூட்டணும், நிறைய வேலை இருக்குது, சமைக்கணும். ஸோ அதனால ஸ்டாண்ட் வச்சுட்டேன், என்னால் வந்து பேச முடியாது. ஸோ நீங்கள் அம்மா இடிக்கிறது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். Ini lalu, oke, ada apa dengan saya? இப்போலாம் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. கடைசியாக இந்த சல்லடை அது மாதிரி சளிச்சு அப்படி இருக்கு பாருங்க. பச்சரிசி வந்து அதுக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் சட்டியில். எங்கள் அம்மா வந்து அது கிளறி கொடுக்க போகிறாங்க. நான் தான் செய்ய போகிறேன். நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன் தண்ணியை. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் வந்து மாவை போட்டு பிசைஞ்சு கிளறி ரெடி பண்ணி வைக்கணும். இந்த இடியப்பம்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் அதில் கொஞ்சம் இடித்து செய்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா தண்ணி சூடாகிடுச்சு.
நல்லா கவுடலாம் பாருங்க. தேவா கேட்காச்சு தேவா. இது என்னன்னு தெரிஞ்சு பாருங்களா. இல்லை 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 நீ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஓவனா பையன். இது என்னன்னு பார்த்தீங்களா, நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சோம்ல பொங்கல் அன்னைக்கு சொன்னல, இதுதான் எங்கள் ஒரு பொங்கல்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. அதை வந்து ஸ்லைஸாக போட்டு வறுத்தேன். ஸ்லைஸாக போட்டு எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சள்லாம் போட்டு வறுத்தேன். இதில் வெங்காயம்லாம் போட்டு தக்காளிலாம் போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா சாப்பிடாதனால வெறும் எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பரட்டி எடுத்தேன். நல்லா தான் இருக்குது. இதில் கொஞ்சம் சீனி போட்டுங்க பாரு, ஃபுல்லாக திங்கிறா இருக்கு. மஜா பாச்சு அம்மாக்குதே வாங்க சாப்பிட சொல்லு. வாங்க சாப்பிடு சொல்லு. கொண்டா பார்ப்போம். வாங்க சாப்பிடு. இப்போ எங்கள் அம்மா மாவு இப்போ கிளறி கொடுக்க போகிறாங்க. நான் அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன். செஞ்சு சாப்பிட்லாம். आलानी मोरबा असं रात होतं काम ना तू संध्याची वेळ काम जायचं आला बात नाण्या जुरावी आस्ते आस्ते ती भात लावलो एवढं पेना तर प्रसिद्ध लास्ट बात ना कागिशी जल कम हो गया ना जल खान बेसी हो मुझे कम हो गया बुझी बेसी हो तन्नी கொஞ்சம் கூட போய்ட்டான் बाबा अम्मा सादर का नाम तो होती थे बकरी थे ना होती थी सादर का जार कुछ चुप जाए कोणी बड़ो करो देवा हाथ खा दो धुई हाथ दो मैं हाथ खा हाथ का धोया जा हाथ का धोया जा जा तू जा आइस ना जी जा आइस ना जी हाथ खाने तो हाथ दो मैं धुई आई कोणी बड़ो करो मामा देखी चाहिए देख ये तो होते की बड़ो बड़ो अम्मा बोटा दूर जवाब से तमक देखा यार बना उला नादी हट नगरा दे कोणी बड़ा करा दे ए उला बिटले रू बेसी पे निकल ए एक दिन बना जो एकदम कितने मजा निमा दा उला नादी मेरा जीजू कब बना लो बाप रे इस गटला जानिस তুই बाप रे और डोर माटली होगा আর ওই দেখাছে তা কোনি বড় করো না আগে তুমি যখন না করিস আউলি যাবে এই যে কোনি জুরবা দিবা না কটকট হবে না কি রাখবা হবে এ বল না মালান লেনা করবে না তে তেল লারে আমার ছল করে আমার রাতুরে না হবে না রাখি বেহানে তেনে ছিদানি সক হবে আওলাতে গোল করো না মজা আমার গোল করে দিনা না এলা ঠিন্ডা দিনা কথা নতান লাপা নিমুকে কিলো গোল করে মানো না এলা ঠিন্ডা দিনা পানি আমার বিদায় দিব কেন ইলা গাড়ি লাউ খা এখন আগে রে এই কোন যে মুখলা ঘাস আনে দিছু একটা কোন না যদি তুমি বড় লাগে খালাও না ওটা খালি দেন মা ya bab ya খালাই রোগী চলো আজা দুলো না না দে আজা কে ছিলা তো কেরা
ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு மாட்டுப்பாலா, ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் பசு மாட்டுப்பால் பச்சை பாலும் ஊற்றியாச்சு. அப்புறம் நேற்று ஏற்கனவே கறந்து வச்சு அந்த பால் பாதி, ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு பொங்குன பிறகு மறுபடியும் எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன சின்ன பால் கொழுக்கட்டையெல்லாம் அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வெந்த பிறகு மறுபடியும் 2-3 கொதி வந்த பிறகு மறுபடியும் லாஸ்ட்டாக சீனி கொஞ்சமாக எங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்துச்சு, சொல்லப்பட்டேன் ஏலக்காய். அவ்வளோதான். இது வந்து உப்பெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம உள்ள உப்பு போட்டு கொஞ்சம் செய்வோம்னு நினைக்கிறேன். இந்த உப்பு போடலை, உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் வந்து மாட்டோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து புண்ணு வந்துடுமா, மாட்டோட காம்பில் வந்து புண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட மாட்டாங்க. ஸோ அதனால் உப்பு இல்லாமல் இங்கே வந்து பால் கொழுக்கட்டை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன், ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இந்த சைடு வந்து சாதம், இந்த சைடு சாதம், இந்த சைடு வந்து லாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, मजा आ देवा को मजा सुपर का उठा का बात नहीं पा உருளைக்கிழங்கு மசியல், இது சின்ன குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, இது வந்து கீரை. आलू सना पेट पर बांधू